Good evening. Before I am starting the program, இது நிகழ்ச்சி தொகுப்பு அப்படின்னு தமிழ் சொல்றதுக்கு அந்த பொறுப்பை வைத்திய நாராயணன் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். வைத்திய நாராயணன் பற்றி எல்லாரும் உங்களுக்கு தெரியும். She is a writer. சேலஜாங்கிற பேரில் எழுதிருக்கிறோம். I am very much senior to her, age wise. She is senior to me, writing wise. She is pretty long time. ஒரு 30 வருஷமாக எழுதிருப்பான். நாங்கெல்லாம் மைக்கோவில் ஒர்க் பண்ணி பாஸ்டில் ஒர்க் பண்ணிச்சு. ஈவினிங் லேட்டாக வரும். சாட்டர்டே சண்டே டைம் கிடைக்கும் போது மீட் டுகெதர். அப்போ இவங்க வந்து டிக்கெட் பண்ணுவோம். கதை வந்துட்டா அப்படி இப்படின்னு. She has written lot of stories, poems, கட்டுரை, இந்த மாதிரி நிறையா தான் எழுதியிருக்கேன். அவன் வந்து நிறையா பரிசு வாங்கி டப்பா நிறையா பீரோவே வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாருமே பீரோ வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டு அந்த அளவுக்கு பரிசு பொருள் வாங்கியிருக்கிறாங்க. இட் இஸ் நைஸ் தட் ஷி ஹஸ் அக்ரி டு கம் அண்ட் ஜாயின் அஸ் இன் தி ப்ரோக்ராம். தொகுப்பு வழங்கத்துக்கு நன்றி. மைதிலி ப்ளீஸ். தெளிவுடவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழித்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்களென்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே என்கின்ற சரஸ்வதி மீதான பாரதியின் பாடல் வரிகளுடன் இன்றைய நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கின்றோம். ஆரம்பத்துக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேட் பண்ணிடலாமா? முதல் பரிசை நினைவு பரிசை அவர்களை கொடுக்கிறேன். சங்கரி சுப்பிரமணியம் மேடை வாங்கின கொடுக்கறதுக்கு ப்ளீஸ். இப்போ பாருங்க நிகழ்ச்சி எப்படி வருது. வணக்கம். சாஞ்சி என்ற திரு சம்பத்குமாரின் கதாயுதம் என்ற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது அவரின் 6வது புத்தகம். இதை தவிர சக்கரம் என்கிற புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதி அது ஆன்லைனில் கிடைக்கிறது. புத்தகத்தை வெளியிட வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனன்யா நானாராணி குழுமத்தின் இணை நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திருமதி உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை கூறி வரவேற்கிறோம். சுமார் 1.25 மணி நேரம், அதாவது 75 நிமிஷம் நடக்கப் போகிற இந்த நிகழ்ச்சியை கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிப்போமா? கடவுள் வாழ்த்து பாட வருகிறார்கள் திருமதி ராதா சங்கராமன் மற்றும் திருமதி சாந்தா வெங்கட்ராமன். சங்கு சக்கரமதையும் ஏந்தி சரகோபனாயிருக்கும் சாசமூர்த்தி சங்கு சக்கரம் கதையும் ஏந்தி சரகோபனாயிருக்கும் சாந்தமூர்த்தி சாஸ்வத மூர்த்தி பூமண்டல நாயகி புவனையின் சோதரனே பூமண்டல நாயகி புவனையின் சோதரனே பூமகள் நாயகனே பூமிக்கு வந்தருள்வாய் பூமகள் நாயகனே பூமிக்கு வந்தருள்வாய் பார்க்கடலில் இருந்தும் பாம்பனையில் இருந்தும் பார்க்கடலில் இருந்தும் பாம்பனையில் இருந்தும் பார்ப்பவர் மனமகிழ பாவையுடன் வருவாய் பார்ப்பவர் மனமகிழ பாவையுடன் வருவாய் தாசரதி நீயும் தாசனாய் நிற்கும் எமக்கு தாசரதி நீயும் தாசனா
ராதாவிற்கும் சாந்தாவிற்கும் மிக்க நன்றி. இவர்களுக்கான நினைவு பரிசை அளிக்க வருகிறார் திருமதி வசந்தி சம்பத்குமார் அவர்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு சுவையூட்ட குறும்படம் ஒன்றை தயாரித்து வழங்குகிறார் இன்று வெளியிட போகும் நூலின் ஆசிரியர் திரு சம்பத்குமார் அவர்கள். அதை கண்டு கழித்துவிட்டு நாம் மேற்கொண்ட நிகழ்ச்சியை தொடர்வோம். What would I even tell the police? It feels like there's someone in my house? Shit. What would I even tell the police? It feels like there's someone in my house? Shit. It's still there. This could be my chance. Go, 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 go. Wait! Do not get grabbed from underneath the bed. That's a rookie mistake. Go, go. Wait! Do not get grabbed from underneath the bed. That's a rookie mistake. என்ன சத்தம்? இருட்டுல உட்காந்துட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீயா? நடுங்கிட்டு எதுக்கு டிவியில பேய் படம் பாக்குறீங்க? அப்புறம் ராத்திரி எல்லாம் தூக்கத்துல ஒரே உளறல. இப்ப போய் படுத்து தூங்குங்க. இல்ல கோத, பயந்துட்டே பார்த்தா நல்லா ரசிக்கலாமேன்னுதான். ஓ அப்படியா? அப்போ நான் வேணா பேயாட்டு டான்ஸ் ஆடட்டுமா? நல்லா பார்த்து ரசிங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லாமே நான் பயந்துக்கிறேன். என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல இல்ல, ஒரு தைரியத்தை பார்த்து ஒரு மரியாதை. அப்படியா? இங்க பாருங்க, டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணணும். இல்ல சொல்லிருக்கேனே, மறந்து போயிட்டீங்களா? கோத, ஒரு விஷயம் கேட்கிறேன். சொல்லுங்க. நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி கிளீன்லாம் பண்ணணும்? அதான் ஆளை கூப்பிட்டா நானி வேக்யூம் கிளீன் பண்ண மாதிரி பண்ணிட்டு போவாங்க.
அதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது. நீங்களும் ஒரு எக்ஸசைஸும் பண்றது இல்ல. அதான் இந்த டிவி பார்த்துட்டு இருக்கேனே. அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் ஆகும். போய் படுத்து தூங்குங்க. சரி கோதை. மகாலட்சுமி நீ தான் காப்பாத்தணும். What a beautiful morning this is. இன்னைக்கு வேற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு, கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. ஆனா அந்த அஃப்ரிதி பாகிஸ்தான் பவுலிங் போட்டு கோலி அடிச்சு எட்ஜ்ல பட்டு பின்னாடி விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சு விடுவானே. மகாலட்சுமி தாயே அப்படி ஆகாம பாத்துக்கோ. இந்த வேற இன்னைக்கு வீடு கிளீனிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கா கோதை. என்ன பண்ணலாம், எப்படி மேட்ச் பார்க்கறது, ஏதாவது ஐடியா பண்ணணும். என்ன கோழி தூக்கம் இது? எழுந்திருந்து போய் வீடு கிளீன் பண்ற வேலையை ஆரம்பிங்க. என்ன விளையாட்டு இது? வேலையை ஆரம்பிங்க. நானா உங்களை அப்பளா குழவியில அடிக்க போற பொண்ணு? மன்னனிடம் எப்படியா பேசுவது பெண்ணு? இதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. எந்திரிங்க. என்னாச்சு கோதை? எனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்து விட்டது. போன ஜென்மத்தில் நான் ஒரு ராஜாவாயிருந்தேன். அதோ பார், பெண்கள் எல்லாம் பாரதி ராஜா படத்தில் போல் வெள்ள உடை உடித்து என் பின்னாடி பாடிக்கொண்டு வருகிறார்கள். வருவாங்க வருவாங்க. வேக்கம் கிளீன் எடுத்து பண்ணுங்க. வந்தவங்க எல்லாம் அந்த பைப் வழியா அப்படியே உள்ள போயிடுவாங்க. சரியா? சொல்றதெல்லாம் எப்படியா? அதோ பார், வெண்டாடி புலவர் கவிதை எழுதி கொண்டு வந்திருக்கிறார். காக்கலாமா? வெண்டாடி புலவரா? தாயே மகாலட்சுமி, நிஜமாலுமே இவருக்கு ஏதோ ஆயிடுத்தா? பேய் படம் பார்க்காதேன்னு சொன்னேனே, கேட்டுதா இந்த ஜென்மம்? எப்படியாவது காப்பாத்துமா. வாங்கோ. என்ன என் நண்பனுக்கு காலையில அர்ச்சனை வீரை கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணது கூப்பிட்டு இருந்தானே. அது வேறியா? உங்க நண்பனோட நிலைமைய பாருங்க, ஏதேதோ உளறிட்டு இருக்காரு. என்னாச்சு ராமு? ஐயா நீதி யாரு? பொழுது புலந்த உடனே எக்காரணம் கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். ராமு, உனக்கு என்ன ஆச்சு? ராஜா மாதிரி பேசுற. நான் உன் நண்பன் கோபால்டா. பெண்ணே, பார்த்தாயா இந்த நல்லவனே? என்னை ராஜா என்று உடனே அடையாளம் கண்டு கொண்டு விட்டான். ஐயோ தாங்களையே, கொஞ்சம் இருங்க, போய் எலுமிச்சம்பழம் எடுத்துன்னு வரேன். தலையில தேய்ச்சி நல்லா குளிங்க, அப்பவாது தெளியறதான்னு பார்க்கலாம். பெண் பாவாய், ஏன் பிதற்றுகிறாய்? நீ சொல்வது எனக்கு புரிகிறது. இந்த ஜென்மத்தில் நான் உன் கணவன் தான். ஆனால் போன ஜென்மத்தில் நான் ஒரு குறுநில மன்னன். என்ன அப்பவும் குறுநில மன்னர் தானா? சக்கரவர்த்தியா இருந்திருக்க கூடாதா? கோபாலரே, கோபாலரே, இது ஒரு குறும்பு கால மனிதர். நீ சொல்வது எனக்கு புரிகிறது. அதைத்தான் செய்ய முயற்சித்தேன். ஆனால் சில குறுநில மன்னர்கள் ஒன்று சேர்ந்து என் ஆட்சியை வீழ்த்த முயற்சித்தார்கள். நான் சில நல்ல மனிதர்களுடன் சேர்ந்து ஆட்சியை காப்பாற்றினேன்.
கோதை மேடம், ம் இவர் சொல்றத பார்த்தா நாட்டுல சமீபத்தில் இருந்த நிகழ்ச்சி மாதிரி இருக்குல்ல. ஓ, சரி, ஒரு பண்றேன். என் நண்பர் மனோத்து டாக்டர் இருக்காரு, போன் பண்றேன், கூட்டிட்டு போயிடுவோம். சரி. கோபாலனே, வைத்தியருக்கு உடல்நிலைமை சரியில்லையா? நாம் அதை போல் பார்க்க வேண்டியது நமது கடமை. வாங்கள் போகலாம். என்னது, மருத்துவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போறியா? டேய் ராமு, இது கொஞ்சம் ஓவர்டா. வா, பேண்ட் போட்டு வா, போலாம். பேண்டா? ஓ, அந்த இது குழாய் இடுப்பு உடுப்பை சொல்கிறாயா? இப்பவே போய் மாட்டிக்கொண்டு வருகிறேன். டாக்டர், அவருக்கு என்ன ஜலதோஷமா பிடிச்சிருக்கு? லங்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், ஏ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இப்ப இங்க டாக்டர் தானா அல்லது நீங்களா? எப்பவும் இப்படியே சொல்லி நல்லா சமாளிங்க. டாக்டர், ஆ, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் டாக்டர். என்ன பார்த்துருக்கீங்களா? ஆ, நேற்று மார்னிங் ஆறு பால் கடையில 9 லிட்டர்ஸ்க்கு நான் வந்தபோது நீங்க அங்க நின்று இருந்தீங்க. அப்ப பார்த்துருக்கலாம் நீங்க. அவர் வீட்லயே அதே கதி தானா? இல்ல டாக்டர், எனக்கு போன ஜென்ம ஞாபகம் எல்லாம் வரும். அப்படியா? போன ஜென்மத்துல நீங்கள் ஒரு அழகான பெண்ணா இருந்தீங்க. நயன்தாரா மாதிரியே மூக்குக்கும் முதட்டுக்கும் நடுவுல அதே கருப்பு மச்சம், ரொம்ப அம்சமா இருந்தீங்க டாக்டர். அப்படியா இருந்தா இன்னும் அதை பத்தி சொல்ல போனேன். இல்ல டாக்டர், உங்க அழகுல மயங்கி நான் உங்களை 17வது மனைவியா எடுத்துக்கொண்டேன். ஆனா அப்பொழுது இந்த தாடி இல்லையே. அப்படியா? அந்த 16 மனைவிகள் இப்ப எங்க இருக்காங்க? அவங்களுக்கெல்லாம் வயசாயிட்டு கழட்டி விட்டேன். ஐயா, தேஞ்சு போற டயர் எடுத்து போட்ட மாதிரி அவ்வளவு அலட்சணமா பேசுறீங்க. அவங்களாம் மகாராணிங்க. மகாராஜன். ஐயோ டாக்டர், என்ன நீங்களும் அவரோட சேர்ந்து ஆட்ட போடுறீங்க? ஆமா, நாளைக்கு என்ன ஆச்சு எனக்கு? ஆமா, நேற்று ராத்திரி ஏதாவது இந்த ராஜாராணி படம் ஏதாவது பார்த்தாங்களா டிவியில? பேய். என்ன பேயா? என்ன போய் நீங்க பேய் சொல்றீங்க? உங்களை பார்த்து அப்படிதானே இருக்கு. இல்ல டாக்டர், பேய் படம் பார்த்தாரு. இங்க பாருங்க, அவருக்கு ஏதாவது மாத்திரை கொடுத்து தூங்க வைங்களேன், அப்படியாவது அவர் சரியானாரான்னு பார்ப்போம். மேடம், நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இங்க யார் டாக்டர் முன்னால சொல்லியிருக்கேன்? நான் தான் டாக்டர், நீங்க இல்லை. கோபால் சார், உங்களை என்ன சொன்னேன்? ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோன்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு? இப்படி ஒரு பைத்தியத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. போலாமா வீட்டுக்கு? நயன்தாரா, வாங்க. நீங்க நயன்தாரா நயன்தாரா. நயன்தாரா. டேய் டாக்டர், நான் வரேன்டா. என்ன ஏன் முக சொல்லிடுற? ஒண்ணும் இல்லைன்னா? ஒன்றும் இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லைன்னு இல்லை. ஒன்று போனாரே உங்களை. ஆமா. அவரு என்ன என்ன சொன்னாரு? போன ஜென்மத்துல நயன்தாரா மாதிரியே இருக்கேன்னு சொன்னாரு. நான் அவ்வளவு அழகாம இருந்தேன். யோ, படுத்தாதையா. நீயும் அந்த பேய் படத்தை பார்த்துட்டு தூங்கு. தூங்கிட்டு காத்தால எழுச்சி பாரு, தெரியும். என்ன பார்க்கணும்? போன ஜென்மத்துல நயனதாராவா இருந்தியா இல்ல ஷகிலாவா இருந்தியான்னு தெரியும். பேசாம இங்கேயே உட்காந்துருங்க, நான் போய் சூடா உங்களுக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வரேன். சரி. இதுதான் நமக்கு சான்ஸ். மேட்ச் பார்க்கலாம், கிரிக்கெட் மேட்ச். கோலி சிக்ஸ் அடிச்சுட்டான். கோலி சிக்ஸ் அடிச்சுட்டான். இன்னைக்கு நம்ம தான் ஜெயிப்போம். ஏன் உங்க கோலி இப்ப பாருங்க அவுட் ஆக போறாரு. சுத்த மோசம். கோதே, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கோலியை போல பேட்ஸ்மேன் இந்த உலகத்திலேயே இல்லை. இன்னைக்கு அவன் தான் நம்மளோட சாம்பியன். நம்ம டீமை ஜெயிக்க வைக்க போகுது கோலி தான். நீயே பார். ஏன்
உங்க கோழி போன தரம் டக் அவுட் ஆகலையா, மறந்து போச்சா? அது எந்த நல்ல பேட்ஸ்மேனும் நடுவில் ஒரு வாட்டியாவது டக்கில் அவுட் ஆவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, நீங்க சொல்றத அப்படியே ஒத்துக்கிறேன். இப்ப எழுந்து போய் வீடெல்லாம் கிளீன் பண்றீங்களா? கதை இந்த ஓவர் முடியட்டுமே, அதுக்கப்புறம் பண்ணலன்னு. என்ன ஒரு குறுநில மனனை பார்த்து வேலை செய்ய சொல்வதா? சிறையில் அடைத்து விடுவேன் உன்னை. நீங்க போடுற வேஷம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? போனா போறதுன்னு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு பூரி மசால், லஞ்சுக்கு வெஜிடபிள் புலாவ் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்க வேஷம் போட்டதுனால எல்லாம் கட்டு. நேத்து பண்ணினேனே ஒரு மிளகு குழம்பு, வேகவே இல்லைன்னு சொன்னீங்களே ஒரு கேபேஜ் பொரியல், 2 ஃப்ரிட்ஜில் இருக்கு. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு. இது இந்த ராணியின் ஆணை. புரிந்ததா சேவகா? ஐயோ, என் 18வது மனைவிய என்ன ஆச்சு உனக்கு? என்னது 18வது மனைவியா? உங்களா? The script joke எடுத்தது when I came to US for a couple of months back, I was staying with my son. அவன் ஒரு ஃபாரஸ்ட் ஸ்கூலில் கூட்டு போனாங்க. நானே என் டாக்டர் எல்லாம் சன் 3 பேரும் ஃபாரஸ்ட் உள்ளே போய் கீழே போன அப்புறம் கீழே ஒரு ஏரி இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்காந்துருந்தோம். அங்கே போய் பார்த்துருந்தேன். என்னப்பா அதோ பார்த்துருக்கேன். இல்லைடா, இந்த இடத்துக்கு நான் முன்னாடியே ஒரு தடவை வந்திருக்கேன். இல்லைப்பா நீ வந்ததே இல்லை, நாங்களே பிளான் வந்திருக்கோம். இல்லைடா வந்திருக்கேன், அப்போ நான் குதிரையில் காட்டாள வந்தேன் அப்படி சொல்லி டீஸ் பண்ணி அவங்களுக்கு சிரிச்சு வச்சது. நான் ஒரு கீழே போய் பாரு, அங்கே குகை இல்லைன்னாக்க நான் சொல்கிறது தப்பு, குகை இருந்தால் நான் சொல்கிறது கரெக்டு. ஒரு நம்பிக்கை போய் பார்க்க மாட்டாங்கன்னு பார்க்கல. அன்றைக்கி ராஜா அது மைண்டில் வச்சுட்டு தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதிங்க. I was able to produce it. Within 2 days, those people, 4 people supported me and we made it. Thanks to them. நகைச்சுவை குறும்படத்தை எல்லாரும் ரசித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். இதில் நடித்த 4 மேடையில் நடிக்கிறோம். திருமதி ரேவதி, திரு கிருஷ்ணமணி, திரு நடராஜன் மற்றும் திரு பாலா. இவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க வருகிற C410 வசிக்கும் இன்னொரு சம்பத்குமார் அவர்கள். Hero of Aranya Fort. மிக்க நன்றி. அடுத்து பகவானின் பஞ்ச ஆயுதங்களில் ஒன்றான கதாயுதம் பற்றி இந்த புஸ்தகத்தை எழுதின திரு சம்பத்குமார் அவர்கள் இதன் பின்னணி என்ன, இந்த கதை எழுதுவதற்கான பின்னணி என்ன என்பது பற்றி இப்பொழுது விளக்க வருகிறார். கேட்போம். Just I want to give a short information about நான் என்ன இந்த புக்கு எழுதுறதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு we proceed with the dance. பாஞ்சஜன்ய கதை தான் இது முன்னாடி எழுதினது. அது எழுதி ஐ திங்க் நியர்லி 2 years பேக். ஒரு நாள் கோவில் அப்படி போயிருந்த பொழுது பத்மாவன் வைஃப் உஷா வந்து என்னாச்சு, அடுத்தது கதாயுதம் ஏதாச்சு, சாரி சக்கரை ஏதாச்சு, பாஞ்சஜன்யம் ஏதாச்சு, அடுத்து கதாயுதமா அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஜோக். I just learned about it and walked away. அதுக்கப்புறம் வந்து I was taking some 3 or 4 short movies. ஸோ கதை எடுத்து ஸ்டாப் ஆகிருந்தது.
about 7-8 months back, then when I finished this Panderipuram movie, then I thought next I will start the story. எதை பற்றி எழுதலாம் அப்படின்னு யோசிச்ச போது கதாயுதம் சொன்ன ஞாபகம் வந்தது. உடனே ஒரு கதாயுதம் ஒரு பெரிய ஆண்மன் வீரன் கொண்டு வந்து அவனை ஹீரோவாக போட்டு எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். When I started to collect data, then I was shocked to hear கதாயுதம் indicates a woman. எல்லாம் நிறைய இருக்குது, கிருஷ்ணபுரம் கருடபுரம் அது மாதிரி எல்லாத்தையும் பார்க்க எல்லா இடத்துலையுமே அந்த கதாயுதங்கிறது காளி, மகாலட்சுமி, வீரத்துக்கு அதிபதி, ஒரு போதலட்சுமி, நிறைய எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் தட் லேடி அப்படின்னு வந்தது. தென் ஐ ஹேவ் டு சேஞ்ச் மை கான்செப்ட். ஆடட் டு தட் when I went to எல்லோரா, இந்த மகாவிஷ்ணு சிலை பக்கத்தில் கதைக்கு பதிலாக ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறாங்க. Then I had to change the concept that the whole story had to give importance as usual to ladies. Then அதுக்கு அந்த லேடியாக ஒரு கேரக்டர் வரத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், ஒரு தைரியம், நேர்மை, ஒரு அனாவசியம் அப்படி கோணிக்கிட்டீங்கன்னா பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற ஒரு ஆஃபீஸர் மாதிரி வரணும்னா எந்த போஸ்ட் எங்கேயும் சொல்லும்போது கவர்மெண்ட்ஸை வர ஒரு கேரக்டர் கொண்டு வரணும், ஒரு வீரமாக இருக்கிற வெற்றி கேரக்டர் கொண்டு வரணும், ஒரு கமாண்டோ லேடியை கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணி I also started to write the story. That is how the story came out. And when I finished this book, just I was ready to publish this year and get it released here. அப்போ தோழித்து எனக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்ட்டு அப்போ தான் அந்த ஷார்ட் மூவி உடனே பண்ணி முடித்தேன். அப்போது ஒரு நாள் யோசிக்கும் போது ஒரு பாட்டு எழுதினா என்ன அப்படின்ட்டு கதாயுதம் அந்த பேர்லேயே ஒரு பாட்டு எழுதினேன். எனக்கே ஒரு ஏற்படுத்தி ஒருத்தர் கேட்க மொத்தம் எங்கே பத்மாவன் சார் காரணம் கேட்க அங்கே இருக்கார். அவருக்கு முதல்லன்னா அவன் வந்து ராகத்தை போட்டுவார். இப்போ கொஞ்சம் பைத்தியம் ஆகிடுச்சு. ஒரு ராகத்துக்கு தான் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு உடனே அந்த மாதிரியே நான் பாடி அவர் கொடுத்துட்டு கேட்டுட்டு போடலாமே, இந்த கிஞ்சாணி ராகம், இது மோன கிஞ்சாணி ராகம், ஏதாவது பேர் சொல்லுறது நாம விளையாட்டுவேன். அழகாக பாடி கொடுத்துருவார் அவருடைய டீமோட. அப்படி ஒரு பாட்டு அந்த எழுதிச்சியே எனக்கு வந்து ஒரு டான்ஸாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மைண்டில் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சொன்னோன்னா அதே மாதிரி போட்டு கொடுத்தாரு. அதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு சம் பூர் லேடிஸ் ஆஃப் கம் யங் லேடிஸ் அவருடைய டான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டையும் கேட்போம். ப்ளீஸ் என்ஜாய். கதாயுதம் கதை பின்னணியை கேட்டீர்கள். அடுத்து இப்போது கதாயுதம் பின்னணியை பாடலாக திரு சம்பத்குமார் அவர்கள் எழுதி அந்த பாடலுக்கு திரு பத்மநாபன் அவர்கள் இசையமைத்து தன் குழுவினருடன் அதை பாடியிருக்கிறார். அழகான அந்த பாடலுக்கு நடனமாக வருகிறார்கள் இளம் நங்கைகள். இப்போது அதை ரசிக்கலாம். Gadaayudam
ஆடிய நங்கைகள் சாய் நிவேதிதா, மேலே வாங்க, சாய் நிவேதிதா, ஸ்ரீ திரிணி, அஸ்வதி கிரிதா மற்றும் திரிஷலா. இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர் ஆராதனா நடனப் பள்ளியின் ஆசிரியை திருமதி மீனாட்சி சாகர். அவர்களுக்கு எங்களை நன்றி. இவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறார் ஹரிஓ மாமா அவர்கள். மாமா வாங்கும். இந்த பாடலை திரு பத்மநாபனுடன் பாடியவர்கள் பாகவங்கிராச்சலம், பூமா குபேரன், உஷா பத்மநாபன் மற்றும் உஷா ராமன் என்று பாடியவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர்களுக்கு பரிசு வழங்க ராஜி சங்கரன் அவர்களை அழைக்கிறோம் மேடைக்கு. திரு பத்மநாபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கதாயுதம் புஸ்தகத்தை வெளியிட்ட முக்கிய நிகழ்ச்சி. புஸ்தகத்தை வெளியிட மதிப்பிற்குரிய திருமதி உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி உஷா பத்மநாபன் மற்றும் திரு சேதுராமன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். திரு சேதுராமன், திருமதி உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்களை கௌரவிக்க திருமதி சாந்தா ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி சாந்தா மேடம். இப்போது கதாயுதம் புத்தகத்தை வெளியிடுமாறு திருமதி உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வெளியிடப்படும் முதல் புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வருமாறு
திருமதி உஷா பத்மநாபன் அவர்களை அழைக்கிறோம். நன்றி உஷா. இப்பொழுது எழுத்துக்களை திருத்தி உதவி செய்த திரு சேதுராமன் அவர்களை கௌரவிப்பார் திரு சம்பத்குமார். இந்த கதாயுகம் புஸ்தகத்தை எழுத்துப்பிழை எல்லாம் திருத்தி உதவி செய்த திரு சேதுராமன் அவர்களை கௌரவிப்பார் திரு சம்பத்குமார் அவர்கள். கதை எழுதிடலாம். 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 1 வருஷம் எழுதிடலாம். கூகுள் வாய்ஸ் டைப்பிங்கில் டிக்டேட் பண்ணால் எழுதிக்கோ, அப்பப்போ வந்து கரெக்ட் பண்ணிடலாம். இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் போட்டு அது இருக்கு நாங்கள் தேடுவாக சொல்லுவோம். என்ன பண்ணாலும் இருக்கிற மேனுவல் இன்டர்வென்ஷன் டு கரெக்ட் திஸ் ஸ்பெல்லிங். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் சேதுராமன் சார். எனக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி இந்த பரிசை அவருக்கு கொடுக்குறேன். இப்போது நமது சிறப்பு விருந்தினர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களை பேசுமாறு அழைக்கின்றனர். அம்மா அப்பா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஷாம்ஜி அப்பா சம்பத்குமார் சார் அவர் அவருடைய 4வது புத்தகம். இந்த புத்தகத்தையும் எப்போ நானே எழுதி வெளியிடணுமா, எவ்வளோ பெரியவங்க இருக்காங்கன்னு சொல்கிறப்போ இல்லை உங்களோட கைராசி நான் அடுத்த புக்கு சீக்கிரமாக எழுத ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வராமல் இருக்கவே முடியாது, தட்டவே முடியாது. அண்ட் இங்கே அழைத்ததற்கு இந்த உங்களோட புத்தகத்தில் வெளியிடுறதுல எனக்கு மிக்க பெருமையப்பா. அண்ட் ஒரு நானா நானி குடும்பம், அதாவது இங்கே குடும்பங்கிற ஒரு விஷயத்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் என்னன்னா, என்ன மாதிரி ஒரு புது முயற்சிகள் செய்தாலும் அதை வெளியில இருக்கிறவங்க எப்படி வேணாலும் அதை பற்றின விமர்சனங்கள் சொல்லலாம். அதுல இருக்கிற நல்ல விமர்சனங்களை, அதாவது அதுல இருக்கிற பாசிட்டிவிட்டியை யார் சொல்லுவாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க. என்ன மாதிரி ஒரு முயற்சிகள், என்ன விஷயங்கள் செய்யும் போதும் இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்து ஒரு விஷயத்தை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு அழகா பண்ணியதற்கான பாராட்டும் அங்கீகாரமும் கொடுப்பது அந்த குடும்பம். அந்த மாதிரி ஒரு பந்தம் கிடைப்பது ஒரு பெரிய புண்ணியம் நமக்கு. அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முயற்சிகள்லையும் கூட இருக்கிறது. நானாடி குடும்பத்துல இங்க வந்திருக்கிறவங்க அனைவரும் அப்பாவுடைய முயற்சிக்கு நாங்க இருக்கோம். உங்களோட புத்தகத்தை படிக்கிறதுக்கும் அதற்கான ஒரு சாட்சியாக இருக்கோம் சொல்லி வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. இப்படி ஒரு நானாடி குடும்பம் இருப்பதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷம். அதாவது ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ், ஓணம் பண்டிகை இப்போ ரீசெண்டாக மிஸ் பண்ணினேன், ஆனால் வீடியோ பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் சேர்ந்து, எல்லாருக்கும் ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது, இங்கே புதுசாக கற்றுக்கிட்டு பண்ணுற ஒரு விஷயம். அப்பாவும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் போஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முதல் புத்தகத்தை எழுத ஆரம்பித்தார். அது அவர்கிட்ட பயங்கரமாக சூப்பராக கிளாஸ் எடுத்தார் ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இது உங்களோட இப்படி போகக்கூடாது, உங்களோட திறமைகள் எப்பவும் காலத்துக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இருக்கணும்னு கேட்டு ஒரு புத்தகத்தை புதுசாக காலேஜ் முடிச்சு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க
எப்படி நடந்துக்கணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக ஒரு புத்தகமாக எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய பார்வை விஷ்ணு பகவானோட அனுகிரகமாக அவருடைய ஒவ்வொரு புத்தகங்களும் அவரை பற்றின புத்தகங்களா, அவருடைய தலைப்புகள் கொண்ட புத்தகங்களா அமைஞ்சது. அந்த விதமா இந்த கதாயுதம் புக் இதை பத்தி என்னன்னாங்க, நான் நேற்றுக்கு தான் அப்பா கிட்ட கேட்டு வாங்கினேன். இல்லப்பா எனக்கு தெரியணும், கதாயுதம் எழுதுறீங்க அந்த புக்கை நான் கண்டிப்பா படிச்சாகணும். பிகாஸ் அந்த முன்னத்து நாள் படிக்க போற சுவாரஸ்யம் பெரிய சுவாரஸ்யம் தான். ஏன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு அன்னைக்கு அந்த புக்கை எடுத்து வந்து உட்காந்துருவோம். அந்த மாதிரி இந்த புக்கை எடுத்தப்போ கதாயுதம், கதா 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 நம்ம சொல்றப்போ இது கதையை பத்தி சொல்றாரா, கதையை பத்தி சொல்றாரா அப்படிங்கிறது ஒரு நல்ல இதாக அமைஞ்சது. அண்ட் இதுல வந்து படிக்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு, இந்த கதாயுதம் வந்து ஒரு பெண்ணை பத்தி அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே யாருமே நினைச்சிருக்க மாட்டோம் கதாயுதம் ஒரு ஆண்மை பொருந்திய விஷயம். ஏன்னா எப்பவுமே அவங்க ஆண்கள் எழுத்து மட்டுமே நம்ம பார்த்துருந்ததுனால அப்படி ஆண்கள் பத்தின புத்தகமா இருக்கும்னு இல்லை. கதாயுதம்ங்கிறது ஒரு பெண் அப்படின்னு தெரியும் போதே, பெண்களுக்கெல்லாம் படிக்கும் போதே கண்டிப்பா பெண்களுக்கெல்லாம் என்ன வரும்னா, அடடா நம்மளை பத்தி எழுதியிருக்காங்க, நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. கடவுளாகட்டும் ஹிஸ்டரி ஆகட்டும் பெண்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்காங்கிறதையும் அவர் புத்தகத்தோட நடுவே பெண்களுக்கான கொடுத்த ஒரு பெரிய மாடல் பூஸ்டாகவும் அந்த புக் அமைஞ்சிருக்கு. அதில் அப்பா எப்பவும் போல, அதுவும் இந்த புக்கில் இன்னும் நல்லாவே பார்க்கலாம், ஒவ்வொரு இதை படிக்கும் போதும் நம்ம கண்ணு முன்னாடி விஷயங்களை கொண்டு வந்துருவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எழுதியிருக்காரு, ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு பேஜ் அவர் எழுதியிருக்காரு. அது வந்து நம்ம ஒரு கதாபாத்திரம் கோவையிலிருந்து திரிஷூர் போவாங்க, ஆட்டோ டாக்ஸி எதுவும் எடுக்காம பஸ்ல பயணிச்சு போறாங்க. அந்த இடத்துல அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு, நான் படிச்சு காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். அங்க ரோட்ல என்ன பாக்குறாருங்கிறது எழுதியிருக்காரு. ஓலையால் தயாரிக்கப்பட்ட குடையை எடுத்துக்கொண்டு முண்டு என்ற வெள்ளை உடை அணிந்து பெண்கள் வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள். வீட்டையை மடித்து கட்டிக்கொண்டு செருப்பு தண்ணீரில் ஊறிவிடாமல் இருக்க அதை கையில் எடுத்துக் கொண்டிருக்கும் அரைமீசை ஆண்கள், எதற்கும் கவலைப்படாமல் முண்டாவணியிலும் மடித்து கட்டிக் கொண்டிருந்த லுங்கியுமாக வேகமாக சைக்கிளில் செல்லும் முஸ்தாபாக்கள் என அனைவரும் மழையை மதிக்காமல் சாலையில் சென்று கொண்டிருந்தார்கள். இவர்களோடு வெள்ளை வெளியேர் என்று அரக்கை ஷர்ட் மற்றும் வேஷ்டி அணிந்து கையில் கருப்பு குடையுடன் செல்லும் மத்திய தர அரசாங்க உத்தியோகஸ்தர்கள். இப்படியாக இவர்களை மட்டும் வர்ணிக்காமல், அதாவது நான் டவுன் பஸ்ல போகல, அந்த கவர்மெண்ட் பஸ்ல போறேங்கிறத ரொம்ப இதெல்லாம் சொல்லியிருக்காரு. என்னன்னாங்க, ஓட்டுநர் நீண்ட ஒலி எழுப்பி கிளட்சை அழுத்தி லீவரை முதல் கியருக்கு மாற்றினார். அதாவது அவ்வளோ சவுண்டோட ஒரு பஸ் கவர்மெண்ட் பஸ் தான் போகும் அப்படிங்கிறது அதை படிக்கும் போது நம்ம கற்பனை பண்ணி பார்த்துடலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா எழுதியிருக்காரு. அண்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல எழுதியிருக்காரு, கண்ட்ரீஸ் அதுல வருது, சோழர் காலமும் வருது, இப்போ 2022 அதையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புக்கு படிக்கும் போது நம்மள ஒரு சூழ்நிலையில நிறுத்தி பார்ப்போம். அதை இந்த புத்தகத்துல அழகாகவே நிறுத்தி பார்க்கலாம். வியட்நாம், பாகிஸ்தான், கம்போடியான்னு போனவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கலாம், போகாதவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுத்துருக்காரு. இந்த புக்கை பாதியா படிச்சிருக்கேன்ப்பா, மீதியும் எல்லாரும் படிக்கணும். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் எழுதியிருக்கீங்க. ஏன்னா பாஸ்ட் என்ன நடந்ததுங்கிறது திரும்பி பார்க்குற ஒரு புத்தகமா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மீண்டும் நிறைய புத்தகங்கள் எழுதி நிறைய பேர்த்துக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்மளோட லைஃப் சொத்துன்னு நினைக்கிற விஷயம் நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி. இந்த டைம் அண்ட் எனர்ஜியை எல்லாரும் எழுதிட முடியாது, அதை எல்லாரும் படிக்கவும் முடியாது. அதை ஒருமுகப்படுத்தி ஒரு எல்லாம் மைண்டு, ஹார்ட்டு, சோல், பாடி இது எல்லாம் ஒருமுகமா ஒரு இணைந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமா அமையுது. ஸோ அப்படி ஒரு புக்கை கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் நானி பெரியவர்கள் அனைவருக்கும்
இங்கிருக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு கோஆபரேட்டிவாக ஒவ்வொருத்தருக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்து ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு வர்றதில் மிக்க சந்தோஷம். அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்து எழுத்து பிள்ளை திருத்தும் போது கதை முழுவதையும் படித்தவர் திரு சேதுராமன். அவர் என்ன சொல்ல போகிறார் கதையை பற்றி கேட்கலாமா? கதையாக நான் கூட நடுவில் மறந்துடுவேன் நான். ஏன்னா இன்னுமா எழுதி திரும்பி படிக்கணும். பிகாஸ் டைம் வாஸ் ரன்னிங் ஃபார் மோர் தேன் ஐ இயர் நியர்லி. அதுக்கு ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணும்போது ஃபுல்லாக படித்தவர் இவர். ஸோ யூ வில் சே சம்திங் அபவுட் இட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இந்த நாகாநதியில் மார்ச் 2018 குடியிருக்கிறேன். இடையே ஒரு வருடம் இங்கே இருக்க முடியாமல் போனதை தவிர பாக்கி நாட்கள் அனைத்தும் இங்கே தான் இருந்திருக்கிறேன். மீதிக்காலம் இங்கே தான் இருப்பேன். இத்தனை வருடங்களில் நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளிலும் சிலவற்றில் நமது திரு உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அவருக்கு நம் அனைவரின் சார்பிலும் முதற்கண் இன்றைய பங்களிப்புக்காக சிறப்பு நன்றி. எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்திருந்தாலும் இன்று பங்கெடுத்த அளவுக்கு ஒரு காலமும் ஒரு பங்களிப்பின் ஆழமும் இதுவரை இருந்ததில்லை என்பது என் கருத்து. அதற்கு ஒரு சிறப்பு நன்றி. ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது அந்த நிகழ்ச்சிக்காக தயார் செய்து கொண்டு வந்து அந்த புத்தகத்தை ஓரளவுக்கு படித்து அதில் சிலவற்றை ரசித்து அதை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த ரசனைக்கு மற்றொரு நன்றி. இவ்வளவும் செய்ய வைத்த திரு சம்பத்குமாரை பற்றி சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். படைப்பை பற்றி திருமதி உமா மகேஸ்வரி ஓரளவுக்கு சொல்லிவிட்டார். படைப்பாளியை பற்றி சொல்வதில் எனக்கு பெருமை. நமது நானாணி பேசுவதில் 232 2 படுக்கை அறை குடியிருப்புகளும் 51 3 படுக்கை அறை வில்லாக்களும் இருக்கின்றன. இந்த 283 குடியிருப்புகளில் சில காலியாக இருக்கின்றன. பலவற்றில் கணவன் மனைவி இணைந்து வாழ்கின்றனர். சிலவற்றில் சுமார் 80 குடியிருப்புகளில் ஒருவர் மட்டும் வாழ்கிறார். அது கணவன் இல்லாத மனைவியாக இருக்கலாம் அல்லது மனைவி இல்லாத கணவனாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களில் திரு சம்பத்குமாரும் ஒருவர், நானும் ஒருவர். அவற்றில் பலர் மிகச்சிலர் இங்கு வரும்போதே தனியாக ஒருவராக வந்தவர்களும் உண்டு. இங்கு வந்த பின்னர் காலச்சூழலினால் தனியாக விடப்பட்டவர்களும் உண்டு. அந்த வகையிலும் நானும் சம்பத்குமாரும் அந்த வகையைச் சேர்ந்தவர்கள். திரு சம்பத்குமார் அவர்கள் பெங்களூரில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு சிறந்த பதவியில் இருந்தவர். அவரை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும். அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு நிறைய தெரியும். நமக்கெல்லாம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருகின்றன. அப்படி மாற்றங்கள் வரும்போது அவற்றை நாம் எப்படி கையாளுகிறோம், அந்த மாற்றங்களுக்கு பின் நாம் நமது வாழ்க்கையை எவ்வாறு நடத்தி செல்கிறோம், நமது வாழ்க்கையை நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக எவ்வாறு ஆக்கிக் கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய திறமை இருக்கிறது. திருவள்ளுவர் சொன்னார், தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். திரு சம்பத்குமார் அவர்கள் நிச்சயம் பெருமைப்படலாம். அவரது எச்சம், அவர் விட்டு செல்லும் லெகசி மிகவும் பாராட்டுக்குரியது. அவர் ஒரு பன்முக கலைஞர். அவற்றில் சிலவற்றை இன்று இங்கு நாம் பார்த்தோம். அவர் கவிதை எழுதுகிறார், நாடகம் எழுதுகிறார், குறும்படம் எழுதுகிறார், கதை எழுதுகிறார், நான் ஃபிக்ஷன் எழுதுகிறார்.
இன்னும் என்னென்ன திறமைகளை வரும் காலங்களில் கொண்டு வரப்போகிறார் என்பது அவருக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தெரியும். அவர் நீண்ட காலம் வாழ்ந்து நமக்கெல்லாம் இப்படி உற்சாகம் தரக்கூடிய பங்களிப்புகளை தர வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அவருடைய படைப்பு பற்றி மிகச்சில வார்த்தைகள். அதற்கு முன் நாம் அனைவரும் ஹிந்துக்கள், சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள். சனாதன தர்மத்தின் ஆணி வேர் நமது வேதங்கள். நமது வேதங்களில் ஒரு பகுதி உபநிடதங்கள். உபநிடதங்கள் பல உள்ளன. அவற்றில் 10 உபநிடதங்களை தசமகா உபநிடதம் என்று சொல்வார்கள். அந்த தசமகா உபநிடதங்களில் ஒன்று கட்டோபனிஷத் என்று சொல்வார்கள். அந்த கட்டோபனிஷத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. உத்திஷ்டத ஜாகிரத பிராப்ய வராம் நிபோதக. இது அந்த வாக்கியம். சமஸ்கிருதம் மிகச்சிலருக்கு தெரியும். திரு சம்பத்குமாரும் சமஸ்கிருதம் படித்து தேறியவர். அவருடைய புத்தகத்திலேயே அதற்கான சான்றுகளை கொடுத்திருக்கிற சமஸ்கிருதத்தையும் மிக அழகாக கையாளுகின்றனர். நான் சொன்ன அந்த வாக்கியத்தின் ஒரு சுமாரான மொழிபெயர்ப்பு, சரியான மொழிபெயர்ப்பு இல்லை, சுமாரான மொழிபெயர்ப்பு சுவாமி விவேகானந்தரால் பல வருடங்களுக்கு முன்னால் சிகாகோ உரையில் பயன்படுத்தப்பட்டது. அந்த வாக்கியம் அரைஸ், awake, stop not till your goal is reached. இதில் முதல் 2 வார்த்தைகள் மிக முக்கியமானவை. உத்திஷ்டத ஜாகிரத. சமஸ்கிருதம் படித்தவர்களுக்கு தெரியும், இது நம் முன்னால் இருக்கும் பல மனிதர்களுக்கு சொல்லப்படுகிற வாக்கியம், பன்மை பொருள் கொண்ட வாக்கியம். அது ஏன் அரைஸ் அண்ட் தென் அவேக் என்று சொன்னார்? பொதுவாக நாம் எல்லாம் தூக்கத்திலிருந்து விழிக்கிறோம். தூக்கத்தில் இருக்கும்போது முதலில் விழிக்கிறோமா அல்லது முதலில் எழுதுகிறோமா? நாம் அனைவரும் முதலில் விழிக்கிறோம், பின்னர் தான் எழுதுகிறோம். படுக்கையில் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நமது ரிஷிகள் ஏன் முதலில் உத்திஷ்டக என்று சொல்லி பின்னர் ஜாகிரத என்று சொன்னார்கள்? எழுந்துகள் விழித்துக்கள் என்று சொன்னார்கள். காரணம், நாம் அனைவரும் புறக்கண் அளவில் விழித்துக் கொண்டிருக்கிறோம், அகக்கண் அளவில் நாம் விழித்துக் கொண்டிருப்பதில்லை. பல விஷயங்களை பற்றிய பிரஜை நமக்கு இருப்பதில்லை, பல விஷயங்களை பற்றிய ஞானம் நமக்கு இருப்பதில்லை. அது நம்முடன் இருக்க வேண்டும் என்பதற்காக உத்திஷ்டத ஜாகிரத என்று சொன்னார்கள். இதை ஏன் நான் இப்போது சொல்லுகிறேன் என்றால், நாம் அனைவரும் பல மனிதர்களை பார்க்கிறோம், பல விஷயங்களை பார்க்கிறோம், பல இடங்களுக்கு போகிறோம். நாம் பார்க்கும் பொருளின் பொருள் என்பது ஆப்ஜெக்ட், பொருள் என்பது மீனிங். நாம் பார்க்கும் பொருளின் பொருள் நம் அறிவுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எட்டும். திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார், மரத்தை மறைத்தது மாமதையானை, மரத்தில் மறைந்தது மாமதையானை, பரத்தை மறைத்தது பார்முதல் புலம், பரத்தில் மறைந்தது பார்முதல் புலம். பொருள் ஒன்றுதான். பார்க்கிறவர் அறிவுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளில் உள்ள அர்த்தம் நமக்கு வேறுபடுகிறது. திரு சம்பத்குமாரும் வியட்நாம் போகிறார், கம்போடியா போகிறார், டெல்லிக்கு போகிறார், பல இடங்களுக்கு போகிறார். நாமும் பல இடங்களுக்கு செல்கிறோம். நம்ம கேட்டால் அந்த ஊரில் இந்த ஹோட்டல் நல்லா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு, இதுதான் சொல்லுவோம். அவர் பல முக்கியமான விஷயங்களை மனதில் குறித்து வைத்துக் கொள்கிறார். அதை எப்போது எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தி அற்புதமான காவியங்களை உருவாக்குகிறார். அதுதான் அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு சிறு வித்தியாசம். இதை விட இன்னொரு பரிமாணம் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்க்கை ஒரு விதமாகத்தான் இறைவன் கொடுக்கிறார். அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய தனித்தன்மை வெளிப்படுகிறது. அந்த விதத்தில் திரு சம்பத்குமார் நம்மில் பலருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். நன்றி. சம்பத்குமார் அவர்கள் மேடம் கௌரவப்படுத்துவார்.
மேடம் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு திரு சம்பத்குமார் அவர்கள் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நன்றி சொல்ல திரு நாராயணன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன். நாராயணன் நானும் பெங்களூரில் மைக்ரோ பாஷ் கம்பெனியில் ஒன்றா வேலை பார்த்தவங்க. For nearly 30 years we worked together and we stayed in the same area in Bangalore, micro development. So we were 8 families. Madam, we were 8 families together. We stayed in micro development Bangalore right from 1981 to 2003-04. அப்போல்லாம் நாங்கள் வந்து மண்டே டு ஃப்ரைடே டைமே கிடையாது. ஆஃபீஸ் போனால் எப்போ வரலாம் தெரியாது. சாட்டர்டே ஆஃபீஸ் போவோம். சாட்டர்டே நைட்டு சண்டே நைட் we all meet together 8 into 2 16 couples. நம்ம 16 people 8 couples. We meet, we spend நிறையா சிரிச்சு டிவி பார்த்துட்டே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். Our friendship is such a long period, more than 35 years. மதியத்துக்கு எனக்கு ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டு வந்தது. நீங்கள் தான் வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் தான். நான் சொன்னேன் இல்லை நாராயணன் தான் பண்ண வைப்பேன். இல்லை அது சம்பிரதாயம் இல்லை, நான் சம்பிரதாயத்தை உடைப்பேன். I'm very proud that he to call him here because he to give vote of thanks. Please. Thank you, Mr. Lord. Thank you. Good evening. We have come to the second of the session, today's program. Mr. Sampath Kumar's special thanks goes to none other than the MD of Nana Nani, Dr. Uma Maheshwari Madam, for sparing her valuable time to come here and participate in the book release function. Thank you, Madam. Also the staff members of management of NN4 who have helped him at every step to make this event happen, especially to Mr. Naveen and Mr. Madan and to the other associates for their efforts and support. To all brothers and sisters who have unconditionally and spontaneously come forward to respond to his request at short notice and cooperated in production of videos and organizing these events are the one to whom his thanks goes next. His grateful thanks to each one of you. Please accept. Veteran and experienced Mr. Sethuramanji comprehensively and crisply has given the review of the book, and it has been so tempting and impressive that each one is eager to grab and read the book at once. Sanji's immense thanks goes to him next. No function or event becomes successful unless there are houseful of audience. But for the appreciations of everyone here who have graced the occasion with their esteemed presence and cheered, this dream of him would not have come true. So utmost thanks of him to each one of you who have patiently sat through and made this evening so delightful. Lastly, our thanks to Mr. Sampath Kumar in reciprocation for having organized such a mega event and entertained us. May the Almighty shower His blessings on him for a healthy, peaceful life to continue his journey with more and more creativities for fresh laurels and caravans. Thank you all so much. Good night. A memory gift for Mr. Narayana. Mrs. Dandapani, any help, anybody, we are always trying to support each other. Nana Nanila is especially first floor. We always, any request on that one help on the area. And the Madam Dandapani, Sugini Dandapani, immediately says, she
she came there and helped me a lot. I request her to give it. With this, we'll conclude this program. Thanks to all of you to come and visit them. Bye.